எல்லாம் இன்பமயம். சந்நியாசிக்கும் பரதேசிக்கும் என்ன வித்தியாசம்? சந்நியாசி இருந்த இடத்திலேயே இருந்து வாழ்க்கையை ஓட்டுவான். பரதேசி என்பவர் ஊரூராக திரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவார். இன்று நாம் இருக்கக்கூடிய சிக்கல் சூழ்நிலைகளிலே சந்நியாசியாய் இருப்பதா பரதேசியாய் இருப்பதா என்பதாக நமது நிலை மாறிவிட்டது. இருப்பவன் ஏய்க்கின்றான், உள்ளவன் அதிகாரம் செய்கின்றான். அந்த நிலையிலே இன்றைக்கு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மாறுவதற்கு வழி தேட போனால் அங்கே அமைதியற்ற சூழ்நிலைதான் இருக்கிறது. சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் சங்கடத்தை தலையிலே திணித்து நம்மை வாட்டி வைக்கிறார்கள். வாழ்க்கை என்பது போராட்டம் தான், வாழ்வதென்பது எதிர்நீச்சல் தான். ஆனாலும் அதை கடந்துதானே நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் ஆளும் அரசு, இருக்கும் ஊர், இவையெல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையிலே வெற்றி காண முடியும். ஆகவே வாழ்க்கையை சந்நியாசியாக வாழ்வதா பரதேசியாக வாழ்வதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பல பேர் அடிக்கடி ஊரை மாற்றுகிறார்கள். இருந்தாலும் அவர்களால் நிம்மதியாக வாழ முடிவதில்லை. இதுதான் அவரவர்கள் விதியா இல்லது அவர்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சதியா? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். விதி மதி சதி என்றெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் நமக்கு ஒரு கற்பனையாகத்தான் தெரிகிறது தவிர நிஜமாக இல்லை. வாழ்க்கையிலே வாழ்வதற்காக பிறந்தோம். வாழ்க்கையிலே நம்மோடு இருப்பவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ வேண்டும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.